ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன். மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடி வரிசையில் நாம் இன்று காண இருப்பது 38வது ஆத்திச்சூடி ஞாயிறு போற்று. பாரதிக்கு சூரியன் மேல் ஒரு தனி பிரியம் எப்பவும் உண்டு. ஜோதி கண்டு முகத்தில் இவர்க்கே தோன்றுகின்றது புதுநகை என்னே என்று சூரியனை போற்றி பாடுகிறார் மகாகவி. ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்து சுடர்கள் எல்லாம் மிக நன்று என்று இயற்கையை போற்றியவர் பாரதி. சூரியனை பற்றி நாம் பார்த்தோம் என்றால் தினமும் கிழக்கே உதிக்கிறது, மேற்கே மறைகிறது என்று நாம் சொல்கிறோம். உண்மையில் சூரியன் மறைகிறதா என்ன? இல்லையே. இந்தியாவில் பகல் என்றால் அமெரிக்காவில் இரவு, இந்தியாவில் இரவு என்றால் அமெரிக்காவில் பகல். எப்படி? சூரியனால் தானே. சூரியன் இங்கு மறைகிறது என்றால் அங்கு உதிக்கிறது. ஆக சூரியனுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. எப்பொழுதும் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் நட்சத்திரம்தான் சூரியன். அதைப்போல் நம் வாழ்வில் நாம் உயர்ந்த இடத்தை, ஒளி வீசி இடத்தை அடைய வேண்டும் என்பதைத்தான் மகாகவி இவ்வாறு உயர்ந்து சொல்கிறார். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு நன்றாக தெரியும். ரொம்ப வறுமை கீழே இருக்கும் ஒரு வறுமையான ஒரு குடும்பத்தில், ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவரது கனவு என்ன தெரியுமா? தான் ஒரு மிகச்சிறந்த விமானியாக வேண்டும் என்பதுதான் அவரது சிறு வயது கனவு. அதற்காக அறிவியலை விருப்ப பாடமாக தேர்ந்தெடுத்து படித்தார். படிக்கும் பொழுது என்ன கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு உயர்ந்த நிலைக்கு தான் அடைய வேண்டும். எப்படி ஓயாமல் சூரியன் சுற்றி கொண்டே இருக்கிறதோ அதை போல் தானும் ஒரு சூரியனை போல் பிரகாசிக்க வேண்டும் என்று ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தனது வாழ்நாளில் தனது இலக்கான விமானி என்ற பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக படி 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 என்று மேலே படித்து 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 அந்த விமானி தேர்வுக்கு வந்தார். ஆனால் தேர்வில் 9 பேரை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தார்கள். இவரது வரிசை வருவதற்குள் தேர்வு முடிந்து விட்டது. முதலாக அந்த விமானியாக முடியவில்லையே என்று ஒரு தோல்வி கண்டுவிட்டோமோ என்று அச்சப்பட்டார். ஆனால் அவர் துவளவே இல்லை, தோல்வி கண்டு துவளவே இல்லை. இறை தனக்காக வேறு ஒரு இலக்கு வைத்திருக்கிறது போலும் என்று மேலும் மேலும் அறிவியலில் ஆழ்ந்து படிக்க ஆரம்பித்தார். ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானியாக மாறினார். விஞ்ஞானியாக மாறி பிஎஸ்எல்வி ப்ராஜெக்டுகள் அனைத்திலும் வெற்றி பெற்றார். அத்துடன் அல்லாது பொக்ரைன் அணுகுண்டு சோதனையில் ஒரு சாதனையை செய்து தனி இடம் படைத்தவர் நமது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவரது வாழ்நாளில் அவர் படாத கஷ்டமே துன்பங்களே கிடையாது எனலாம். இருந்தாலும் தனது இலக்கை அடைவதில் அவர் சூரியனைப் போல் ஓயாமல் உழைத்து கொண்டே இருந்து அப்படி ஒரு உன்னத நிலையை அடைந்தார். ஆக நாமும் ஏபிஜே அப்துல் கலாம் போல, சூரியனை போல நாம் சோர்வில்லாமல் உழைக்க வேண்டும். சோர்வே என்பதே நமக்கு இருக்கவே கூடாது. இன்றைய வேலையை நாளை என்றும், நாளைய வேலையை நாளன்னி என்றும் நாம் தள்ளி போடக்கூடாது. அன்றன்றைய வேலையை குழந்தைகளே அன்றன்றே செய்ய வேண்டும். அன்றன்றைய பாடத்தை அன்றன்றே படித்து மிகச்சிறந்த மாணாக்கர்களாக நீங்கள் அழகாக ஒளிர வேண்டும், சூரியனைப் போல் ஒளிர வேண்டும். இதை அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கையை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஞாயிறு போற்று என்று மகாகவி அருமையாக கூறுகிறார். அடுத்ததாக மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் 39வது ஆத்திச்சூடி நிமிரென இன்புறு. நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.